ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் விண்டோஸ் 10ல் வந்து ஏற்படக்கூடிய சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்களே வந்து சரி பண்ணலாம். சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எப்படி சரி பண்ணுங்கிறது தெரியாத பட்சத்தில் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரே கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராப்ளத்துக்கு மேலே இந்த டூல்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை, அந்த டிடெக்ட் ஆகலை, ஸ்பூலர் எரர் வருது, அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் அந்த டூலில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அந்த நெட்வொர்க் அடாப்டரில் வந்து உங்களுக்கு வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகலை, அந்த மாதிரி டைம்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தாலே நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணிடும். இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, உங்கள் டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படக்கூடிய சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதுவே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டிடும், இந்த இடத்துல வந்து இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எப்படி வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஃபிக்ஸ் வின்னுங்கிற டைப் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் வின் ஸ்பேஸ் கொடுத்து 10ன்னு கொடுங்க. இதில் வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து வரும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ டவுன்லோடு கொடுக்குறேன். இப்போ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு, இது நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பென்ட்ரைவ் வச்சுட்டா கூட நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு இதை சிஸ்டம் ப்ராப்ளம் வர இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து இதில் காட்டும். நீங்கள் விண்டோஸ் 10ல் வந்து என்ன எடிஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் சிஸ்டம் வந்து என்ன i3யில் இருக்குது, அதேமாதிரி ஸ்பீடு எவ்வளோ, பிட் எவ்வளோ இருக்குது, ரேமு அப்படிங்கிற டீட்டெயில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் சிஸ்டம் வந்து சரி பண்ணுறதுக்கான டூல்ஸ் கீழே. இது வந்து சிஸ்டம் செக்கு. சப்போஸ் உங்கள் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளமாக இருக்குது, இல்லாட்டி ஸ்லோவாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் இந்த டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆப்ஸுங்கிறது, உங்கள் ஆப்ஸ் வந்து சரியாக ஓப்பன் ஆகலை, ஸ்டோர் ஆப்ஸு அந்த மாதிரி டைமில், இல்லாட்டி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, ஓப்பனே ஆகலை, இந்த மாதிரி கரெக்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைமில் இந்த இது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும். இது வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து எடுத்து வைக்கிறது. நெக்ஸ்ட்டு இது வந்து சிஸ்டம் வந்து ஒரு இமேஜ் பேக்கப் எடுக்கிறப்ப ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து வெல்கம் கீழே வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக போட்டிருக்காங்களே, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இல்லாதனால நான் எல்லா ப்ராப்ளம் வந்து சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பின் இருக்குல்லே, ஐகான் மிஸ்ஸிங், அதாவது இந்த ரீசைக்கிள் பின்னு வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது. இதை நான் ஒரு டைம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் வந்து எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், ரீசைக்கிள் பின் வந்து டெஸ்க்டாப்பில் என்கிட்ட இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இது எப்படி வந்து கொண்டுட்டு வருதுங்கிறது சில பேர் தெரியாது. அது எப்படி சிம்பிளாக கொண்டு வரணும்னா, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபிக்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குல்லே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். கிளிக் பண்ணோடனே ஒரு டைம் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, சேஞ்சுன்னு வந்திருக்கு. பாருங்கள், ரீசைக்கிள் பின் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்து ஓப்பன் ஆகலை, ரீசைக்கிள் வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி வந்து கிளியர் பண்ணுறது, சிடி வந்து ரீட் ஆகலைன்னா எப்படி வந்து சரி பண்ணுறது, இந்த ஃபோல்டர்ஸில் ஏதாவது ஹிடன் ஆகிடுச்சுன்னா எப்படி ஒரே கிளிக்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிரும். அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதிலேயே நான் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளோரில். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் அந்த கனெக்டிவிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது. நெட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகலை, இல்லை டிஎன்எஸ் ப்ராப்ளம்னா சில வெப்சைட்டில் ஓப்பன் ஆகாத இருக்கும், நம்ம 8.8 போட்டிருப்போம், அது பதிலாக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆயிரும். அதேமாதிரி ஃபயர்வால் இருக்கிற ப்ராப்ளம், ஓகே, இது ஃபுல்லாகவே இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது, பட் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10க்கு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒன் ட்ரைவ் வந்து டிசேபிள் ஆகிருக்கு, அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி தான் வைஃபை வந்து அப்கிரேட் பண்ணுறது, விண்டோஸ் அப்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா எப்படி வந்து கிளியர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் டூல் ரெஜிஸ்ட்ரி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து டிசேபிள் ஆகிருக்கிறது, ரெஜிஸ்ட்ரியில் வந்து டிசேபிள் ஆகிருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை
உதாரணத்துக்கு நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் சொல்கிறேன். சிஎம்டி கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு சப்போஸ் இது வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். டிசேபிள் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிடும். இதில் எல்லாமே இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த ப்ராப்ளம் வர்றப்ப ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மெமரி, உங்கள் ப்ராசஸர் டீட்டெயிலும் ப்ளஸ் உங்கள் ரேம் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி டிஸ்பிளேவில் வந்து என்ன டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரெசல்யூஷன் இருக்குங்கிறது காட்டுது. அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மெயின் வந்து இதுதான் ட்ரபிள் ஷூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ஒர்க் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ப்ராப்ளத்தை அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். பிரிண்டர் வந்து சப்போஸ் வந்து டிடெக்ட் ஆகலை அந்த மாதிரி டைமில் பார்க்குறது. அப்புறம் வந்து நெட்வொர்க் அடாப்டரு, சிஸ்டம் மெயின்டெனன்ஸு, நெட்டு, அப்புறம் ஐயில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது. இதை நீங்கள் படித்து யூஸ் பண்ணுறப்ப தான் ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சால்வ் பண்ணுறது எங்கே போய் சால்வ் பண்ணணுங்கிறது தெரியாத பட்சத்தில் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு செகண்டில் வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆயிரும். இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.